தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, மாஞ்சோலை மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்கவும் 6 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யவும் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சரவணன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அடிப்படை உரிமைகளான அந்த மனித உரிமைகள் மீறல்கள் நடந்தது குறித்து தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு சேர்ந்த குழுவினர்கள் கடந்த மாதம் நெல்லை மாவட்டம் மாஞ்சோலைக்கு நேரடியாகவே வருகை தந்து அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளுக்கும் நேரடியாக சென்று பொதுமக்களிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தியிருந்தார்கள். அந்த விசாரணை தொடர்ந்து தற்பொழுது தேசிய மனித உரிமை ஆணையத்திடமிருந்து தற்போது அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நடந்தது சமூக அநீதி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் அங்கு நடந்த மனித உரிமை மீறல்கள் குறித்தும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் நெல்லை மாவட்டம் மாஞ்சோலில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அடிப்படை தேவைகளான கல்வி, மின்சாரம், போக்குவரத்து மற்றும் உணவு உட்பட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும் என்று தற்போது ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மாஞ்சோலை மக்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கைகள் என்ன என்பது குறித்த முழுமையான விரிவான அறிக்கையை அடுத்த 6 வாரத்திற்குள் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று தலைமை செயலாளருக்கும் தற்போது ஒரு உத்தரவானது தேசிய மனித உரிமை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே நெல்லை மாவட்டம் மாஞ்சோலில் நடந்த இந்த மனித உரிமை மீறல்கள் குறித்த விஷயங்களை தொடர்ச்சியாக நம்ம வெளியிட்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் கடந்த மாதம் நெல்லை மாவட்டம் மாஞ்சோலில் நடைபெற்ற அந்த மனித உரிமை மீறல் குறித்த முதல் செய்தியும் நாம் தெளிவாக வெளியிட்டிருந்தோம். தற்போது அதன் அடிப்படையில் தமிழகத்தில் வேறு செய்தியின் அடிப்படையில் தற்போது தேசிய மனித உரிமை ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு 4 பேர் கொண்ட குழுவினர் விசாரணை நடத்தி வந்தார்கள். தற்போது அந்த விசாரணை இறுதி கட்டத்தில் எட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது இந்த அறிக்கையானது வெளியாகி இருக்கிறது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி சரவணன். தொடர்ந்து தலைப்புச் செய்திகள்.